ஆல் வெல்கம் டு ஹர்ஷதா ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ஆரி ஸ்டாண்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆரி ஃப்ரேமில் வந்து நம்ம எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது, இது ரெண்டுமே தான் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இந்த ஆரி ஃப்ரேமில் வந்து நம்ம கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆரி ஸ்டாண்டில் வந்து இந்த கிளாத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆரி ஃப்ரேமை வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூவும் இந்த ஆரி ஃப்ரேமோடைய ஸ்க்ரூவும் இந்த ஆரி ஸ்டாண்டோடைய ஸ்க்ரூவும் ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஆரி ஸ்டாண்டு இந்த ஆரி ஸ்டாண்டு இந்த ஆரி ஃப்ரேமு இது ரெண்டுமே வந்து ஈவனாக இந்த கிளாத்தெல்லாம் வந்து மேலே எடுத்துருங்க. ஓகேங்களா? இங்கே தெரியுதுங்களா, அந்த ஸ்க்ரூ இருக்குங்களே, இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா, இங்கே இந்த ஆரி ஸ்டாண்டோடைய இந்த ரவுண்ட் இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த ரிங் இருக்குங்களே, ஆரி ஸ்டாண்டோடைய ரிங்கு, அது வந்து இந்த கிளாத்தில் வந்து தெரியணும். கை வச்சு பாருங்க, இந்த ஆரி ஃப்ரேமில் வந்து அந்த ஆரி ஸ்டாண்டோடைய ரிங்கு வந்து இதில் வந்து தெரியணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.